நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். ராஜநடை போட்டு வந்த திமுகவின் இளம் வேட்பாளர் கிரிக்கெட் பேட்டுகளையே கோபுரமாக மாற்றி வரவேற்பு கொடுத்த வெள்ளிவாக்கம் பள்ளி மாணவர்கள். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பலருமே பரபரப்பான பரப்புரையில ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியில திமுகவுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய இளம் வேட்பாளரான கார்த்திக் மோகன் என்பவர் அவருடைய பரபரப்பான பிரச்சார பணிகள்ல களமிறங்கியிருக்காரு. வெள்ளிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியா சென்று தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தான் அண்ணா நகர் ஐ பிளாக் கம்பர் காலனி விளையாட்டு பகுதியின பொதுமக்களோட ஒரு நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்தும் வகையில மாணவர்களோடையும் பெற்றோர்களோடையும் நட்பு ரீதியா சந்தித்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. இளம் வேட்பாளரான இவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கிற விதமா கிரிக்கெட் பேட்டுகளையே கோபுர வளைவு போல அமைத்து ஒரு தனித்துவமான முறையில வரவேற்பு கொடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கு. அப்படியே அருகில் இருக்கக்கூடிய பள்ளி மைதானத்திற்குள்ள நுழைந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை நேரடியா சந்தித்து பேசியிருக்காரு. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள்னு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பா பேசி எந்த நேரத்திலையும் தன்னை ஈஸியா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் என்ற முறையில மட்டும் இல்லாம உங்கள ஒருவரா இருக்கிற நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், உங்களோட சேர்ந்து விளையாட தயார்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில கிரிக்கெட் விளையாடிய காட்சி பார்ப்போரை உற்சாகம் அடைய வச்சிருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.